அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படம் யூஎஸ்ல என்ன சாதனை பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் பேச போகிறோம். யூஎஸ்ஏ ப்ரீமியர் அட்வான்ஸ் சேல்ஸ்க்கான ரிப்போர்ட் வெளியாகியிருக்கு. 2025க்கான ரிப்போர்ட். இந்த 2025 அதிகமாக பார்க்கப்பட்ட திரைப்படங்கள், அதிகமாக புக் செய்யப்பட்ட திரைப்படங்கள் ப்ரீமியர் ஷோவுக்கு அட்வான்ஸ் 2025 அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வெளியாகி இருக்கு. இதில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன பெரிய திரைப்படங்களும் இருக்குது. ஸோ விடாமுயற்சி திரைப்படம் எத்தனாவது இடத்துல இருக்குது, விடாமுயற்சி திரைப்படத்துக்கு எத்தனை ஸ்க்ரீன் ஒதுக்கியிருக்காங்க, எத்தனை தியேட்டர்ஸ் ஒதுக்கியிருக்காங்க, ஸோ எவ்வளவு கோடி வசூல் செஞ்சிருக்கு, எவ்வளவு டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் தான் பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் அஜித் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது அஜித் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படம் தான் விடாமுயற்சி. இந்த திரைப்படத்தோட ஹைப் தமிழகத்தை தாண்டி யூஎஸ்ஏல மிகப்பெரிய ஹைப் இருக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஹைப் பூர்த்தி செய்கிற விதமாக தான் லைக்கா நிறுவனம் யூஎஸ்ஏல அதிகமான ஸ்க்ரீன் கவுண்டில் விடாமுயற்சி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதிகமான ஸ்க்ரீன் கவுண்டில் விடாமுயற்சி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணால் மட்டும் பத்தாது, அதுக்கேற்ற மாதிரி வசூலும் வரணும் அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. அதே மாதிரி விடாமுயற்சி திரைப்படம் அதுக்கேற்ற மாதிரி வசூலும் பயங்கரமாக குவித்து கொண்டு இருக்கு. ஈவன் கேம் சேஞ்சர், அதுக்கப்புறம் துக்கு மகாராஜா, அந்த திரைப்படத்தோட வசூலை எல்லாமே பிரேக் பண்ணும் அப்படியும் கணிக்கப்படுகிறது. அதாவது யூஎஸ்ஏ ப்ரீமியர் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இதில் 3வது இடத்துல விடாமுயற்சி இருக்குது. இனிமேல் இந்த விடாமுயற்சி ரிலீஸ் ஆவதற்கு 3 நாட்கள் இருக்குது, 2 நாட்கள் இருக்குது. இந்த 2 நாட்களில் அதிகமான வசூல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 3வது இடத்துல விடாமுயற்சி. மொத்தம் யூஎஸ்ஏல மட்டுமே 500 ஸ்க்ரீன் விடாமுயற்சி திரைப்படத்துக்கு ஒதுக்கி இருக்காங்க. 20 பிளேஸுக்கு மேலே 20 லொக்கேஷன் மேலே விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இதுக்கு மேலே இருக்கும் 2 திரைப்படம், துக்கு மகாராஜா, கேம் சேஞ்சர், இந்த 2 திரைப்படமும் விடாமுயற்சி திரைப்படத்தோட அதிகமான ஸ்க்ரீன் கவுண்ட். கேம் சேஞ்சர் திரைப்படம் 800 ஸ்க்ரீன் கவுண்ட், அதுக்கப்புறம் துக்கு மகாராஜா 600க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன் கவுண்டர். அதனால தான் இந்த 2 திரைப்படங்களும் இப்போ டாப்பில் இருக்குது. எஸ், நம்பர் 1 பொசிஷனில் கேம் சேஞ்சர் திரைப்படம் $6,42,000 டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு. ஸோ $6,42,000 கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. 2வது இடத்துல துக்கு மகாராஜா திரைப்படம் இருக்குது. இது $2,21,000 டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு, கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ விடாமுயற்சி திரைப்படம் $90,000 கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாகி இருக்கு. ஸோ இது 3வது பிளேஸில் இருந்தாலுமே அடுத்த 2 நாளில் கண்டிப்பாக 200K டிக்கெட், 200,000 மேலே சேல் ஆகிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு லைக்கா நிறுவனத்துக்கிட்ட இருக்குது. இவன் யூஎஸ்ஏ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் அதுதான் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. யூஎஸ்ஏல ஒரு பக்கம் சாதனை படைத்து கொண்டு இருந்தாலும் அவுட் ஆஃப் தமிழ்நாடு தாண்டி கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறமா நார்த் இந்தியா, மலையாளம், இந்த இடத்துல விடாமுயற்சியோட டிக்கெட் புக்கிங் ஓரளவு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். லைக்கா நிறுவனம் செய்த தவறு என்னன்னா, விடாமுயற்சி திரைப்படத்தை ப்ரொமோஷன் பெருசாக எங்கேயுமே பண்ணாமல் தமிழகத்தில் மட்டுமே ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ப்ராப்பராக ப்ரொமோஷன் பண்ணலை. முக்கியமாக யூஎஸ்எல்லாம் ப்ராப்பரான ப்ரொமோஷனே விடாமுயற்சிக்கு இல்லை. ஈவன் ப்ராப்பரான ப்ரொமோஷன் இல்லாமலே விடாமுயற்சி திரைப்படம் நல்ல டிக்கெட் சோல்டு இருக்குது. ஒருவேளை ப்ராப்பரான ப்ரொமோஷன் விடாமுயற்சி திரைப்படத்துக்கு கிடைத்திருந்தால் உண்மையாலுமே ஒரு பயங்கரமான வசூல் கிடைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் அது இப்போ நடக்கவில்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ நீங்கள் யூஎஸ்ஏல இருக்கீங்கன்னா யூஎஸ்ஏல விடாமுயற்சி திரைப்படத்தோட டிக்கெட்டுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் தமிழகத்தில் இருந்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா, நீங்கள் எந்த ஏரியாவில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க, ஈஸியாக உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சதா இல்லை கஷ்டமாக டிக்கெட் கிடைச்சதா அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே. அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படம் யூஎஸ்ல என்ன சாதனை பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் பேச போகிறோம். யூஎஸ்ஏ ப்ரீமியர் அட்வான்ஸ் சேல்ஸ்க்கான ரிப்போர்ட் வெளியாகியிருக்கு. 2025க்கான ரிப்போர்ட். இந்த 2025 அதிகமாக பார்க்கப்பட்ட திரைப்படங்கள், அதிகமாக புக் செய்யப்பட்ட திரைப்படங்கள் ப்ரீமியர் ஷோவுக்கு அட்வான்ஸ் 2025 அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வெளியாகி இருக்கு. இதில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன பெரிய திரைப்படங்களும் இருக்குது. ஸோ விடாமுயற்சி திரைப்படம் எத்தனாவது இடத்துல இருக்குது, விடாமுயற்சி திரைப்படத்துக்கு எத்தனை ஸ்க்ரீன் ஒதுக்கியிருக்காங்க, எத்தனை தியேட்டர்ஸ் ஒதுக்கியிருக்காங்க, ஸோ எவ்வளவு கோடி வசூல் செஞ்சிருக்கு, எவ்வளவு டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் தான் பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் அஜித் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
அதாவது அஜித் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படம் தான் விடாமுயற்சி. இந்த திரைப்படத்தோட ஹைப் வந்து தமிழகத்தை தாண்டி யூஎஸ்ஏல வந்து மிகப்பெரிய ஹைப் வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஹைப்பை வந்து பூர்த்தி செய்கிற விதமாக தான் வந்து லைக்கா நிறுவனம் யூஎஸ்ஏல வந்து அதிகமான ஸ்க்ரீன் கவுண்ட்டில் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதிகமான ஸ்க்ரீன் கவுண்ட்டில் விடாமுயற்சி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணால் மட்டும் பத்தாது, அதுக்கேற்ற மாதிரி வந்து வசூலும் வரணும் அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. அதே மாதிரி விடாமுயற்சி திரைப்படம் அதுக்கேற்ற மாதிரி வசூல் வந்து பயங்கரமாக குவித்து கொண்டு இருக்குது. ஈவன் வந்து கேம் சேஞ்சர், அதுக்கப்புறம் துக்கு மகாராஜா, அந்த திரைப்படத்தோட வசூலை எல்லாமே வந்து பிரேக் பண்ணும் அப்படியும் கணிக்கப்படுகிறது. அதாவது யூஎஸ்ஏ ப்ரீமியர் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து 3வது இடத்துல வந்து விடாமுயற்சி இருக்குது. இனிமேல் இந்த விடாமுயற்சி ரிலீஸ் ஆவதற்கு 3 நாட்கள் இருக்குது, 2 நாட்கள் இருக்குது. இந்த 2 நாட்களில் அதிகமான வசூல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 3வது இடத்துல விடாமுயற்சி. மொத்தம் வந்து யூஎஸ்ஏல மட்டுமே இந்த 500 ஸ்க்ரீன் வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு ஒதுக்கி இருக்காங்க. 20 பிளேஸுக்கு மேலே வந்து 20 லொக்கேஷன் மேலே வந்து விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் வந்து இதுக்கு மேலே இருக்கும் 2 திரைப்படம் துக்கு மகாராஜா, கேம் சேஞ்சர், இந்த 2 திரைப்படமும் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட அதிகமான ஸ்க்ரீன் கவுண்ட். கேம் சேஞ்சர் திரைப்படம் வந்து 800 ஸ்க்ரீன் கவுண்ட், அதுக்கப்புறம் துக்கு மகாராஜா வந்து 600க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன் கவுண்டர். அதனால தான் இந்த 2 திரைப்படங்களும் இப்போ வந்து டாப்பில் இருக்குது. எஸ், நம்பர் 1 பொசிஷனில் கேம் சேஞ்சர் திரைப்படம் $6,42,000 டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. ஸோ $6,42,000 வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. 2வது இடத்துல வந்து துக்கு மகாராஜா திரைப்படம் வந்து இருக்குது. இது வந்து $2,21,000 டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு, கோடி கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு. ஸோ விடாமுயற்சி திரைப்படம் $90,000 வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ இது வந்து 3வது பிளேஸில் இருந்தாலுமே அடுத்த 2 நாளில் வந்து கண்டிப்பாக வந்து 200K டிக்கெட் 200,000 மேலே வந்து சேல் ஆகிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு லைக்கா நிறுவனத்துக்கிட்ட இருக்குது. ஈவன் வந்து யூஎஸ்ஏ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் அதுதான் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. யூஎஸ்ஏல ஒரு பக்கம் சாதனை படைத்து கொண்டு இருந்தாலும் அவுட் ஆஃப் தமிழ்நாடு தாண்டி கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறமா நார்த் இந்தியா, மலையாளம், இந்த இடத்துல வந்து விடாமுயற்சியோட டிக்கெட் புக்கிங் வந்து ஓரளவு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். லைக்கா நிறுவனம் செய்த தவறு என்னன்னா, விடாமுயற்சி திரைப்படத்தை வந்து ப்ரொமோஷன் வந்து பெருசாக எங்கேயுமே பண்ணாமல் தமிழகத்தில் மட்டுமே இந்த ப்ரொமோஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ப்ராப்பராக ப்ரொமோஷன் வந்து பண்ணலை. முக்கியமாக வந்து யூஎஸ்எல்லாம் ப்ராப்பரான ப்ரொமோஷனே விடாமுயற்சிக்கு இல்லை. ஈவன் வந்து ப்ராப்பரான ப்ரொமோஷன் இல்லாமலே வந்து விடாமுயற்சி திரைப்படம் நல்ல டிக்கெட் சோல்டு வந்து இருக்குது. ஒருவேளை வந்து ப்ராப்பரான ப்ரொமோஷன் வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு வந்து கிடைத்திருந்தால் உண்மையாலுமே வந்து ஒரு பயங்கரமான வசூல் கிடைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் வந்து அது வந்து இப்போ வந்து நடக்கவில்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ வந்து நீங்கள் வந்து யூஎஸ்ஏல இருக்கீங்கன்னா யூஎஸ்ஏல வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட டிக்கெட்டுக்கு வந்து எவ்வளவு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து தமிழகத்தில் இருந்தீங்கன்னா டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டீங்களா? நீங்கள் எந்த ஏரியாவில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க? ஈஸியாக உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சதா இல்லை கஷ்டமாக டிக்கெட் கிடைச்சதா அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் தக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.